வணக்கம். வாரம் தான் படம் வருது. நிறைய படங்கள் வெற்றி படங்களாவும் இருக்குது. எந்த படத்துக்கும் இவ்வளவு கூட்டம் நடந்ததில்லன்னு நெனைக்கிறேன். தொடர் கூட்டம் நடக்குது. அதுவே ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லோரும் சொன்ன மாதிரி இது ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை. அதுவும் திருநெல்வேலி பகுதியினுடைய இஸ்லாமிய வாழ்க்கைன்னு சொல்லும்போது, எனக்கு வந்த முதல் கேள்வி என்னன்னா, எந்த மாதிரியான இஸ்லாமிய வாழ்க்கை? நீங்க கடையநல்லூர்ல ஒரு மாதிரி இருக்கும், மேலப்பாளையத்துல ஒண்ணு இருக்கும், கீழக்கரையில வேற மாதிரி இருக்கும், காயல்பட்டினம் இஸ்லாமியர்கள் வேற. கொஞ்சம் அந்த பக்கம் போனா மார்த்தாண்டம் கன்னியாகுமரி மாவட்டமா இருந்தாலும், தென்பகுதியில் உள்ள ஒவ்வொரு இடத்திலும் உள்ள வாழ்க்கை முறை வேறு வேறு. அப்போ நம்ம இதை எப்படி ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையை பதிவு செய்கிற படமா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தான் நான் போனேன். கடையநல்லூரினுடைய வாழ்க்கை 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுல பாண்டியர்களினுடைய காலகட்டத்துல இங்க செட்டில்மெண்ட் ஆன இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம், அவர்கள் கடற்கரை பகுதிகளில் இருப்பாங்க. ஊருக்குள்ள மேலப்பாளையம் இந்த மாதிரி நதிக்கரையோரம் செட்டில் ஆனவங்க எல்லாருமே கேரளாவிலிருந்து வந்தவங்க. அதனால இவர்களுக்கும் அவர்களுக்குமான கலாச்சார வேறுபாடே கொஞ்சம் உண்டு. இப்போ இந்த கடையநல்லூரில் இருக்கிற இந்த நெசவு தொழில் இருக்குல்ல, அதுல எல்லாரும் நிறைய சீன்ஸ் பேசினீங்க. எனக்கு ரொம்ப மிக முக்கியமான பதிவாக ஒரு ஆவணமாக இந்த படத்துல இருந்தது என்ன அப்படின்னா, அவர்கள் நெசவு தொழில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. தொடர்ந்து பல தலைமுறைகளாக அவங்க செஞ்சுட்டு வராங்க. அதுல இத்தனை தலைமுறை அடுத்தடுத்து கை மாற்றி ஒரு தொழிலை தொடர்ந்து செய்யற ஒன்றை கடைசியா இந்த ஊர்ல ஓடுற காக்கொலி என்னோடதுதான் அப்படின்னு சொல்றாருல, எவ்வளவு முக்கியமான ஆவணம் இது, ஆவண பதிவு இது. ஏன்னா இதுல இருந்து நீங்க பின்னாடி போய் பார்த்தாதான் அது எங்க தொடங்கி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதை இந்த கதையில சொல்லலைனாலும் கதைக்கு ஏதாவது பாதிப்பானா இல்லை. ஆனால் இதை பதிவு செய்ததை இந்த படத்தினுடைய மிக முக்கியமான ஆவணமாக பார்க்கிறேன். அது ஒண்ணு. இரண்டாவது, நிலவியல். அந்த நிலவியலை காட்டின விதம் இருக்குதுல்ல, கடையநல்லூர் பகுதிக்கான ஒரு நிலவியல். அங்கு உள்ள நிலங்கள் எப்படி ஒவ்வொருவருக்கும் அது சொத்துரிமையாக்கப்படுது அப்படின்னு, அது சீனா எங்கேயுமே இல்லை. ஆனா அதை வைத்தது ஒரு மிக முக்கியமான அடுத்த ஆவணம் இந்த படத்துல. மூன்றாவதாக, நாம மாஸ்க் அப்படின்னு நம்ம சொல்றது, தர்கா அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு இமேஜினேஷன் இருக்கும். அங்க போனவங்களுக்கு ஒன்றும், இல்லாதவங்களுக்கு ஒன்றும். ஆனால் எத்தனையோ மாஸ்கை இவர் காட்டியிருந்திருக்கலாம். இவர் காட்டின அந்த மாஸ்க், அந்த தர்கா திராவிட பாணியில அமைஞ்ச ஒண்ணு. அது அந்த பகுதிக்கே உண்டானது. நீங்க பொட்டல்புதூர் தர்கா போனீங்கன்னா அது உள்ள நுழையும் போது ஒரு கோயிலுக்கான அமைப்போட தான் இருக்கும். போனவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அது ஒரு கல்தூண் இருக்கும். அப்படிதான் அது இருக்கும். அதை அவர் பதிவு செய்தது, இதை திரையில் பதிவு செய்தது அடுத்த ஆவணம் இந்த படத்துல. மிக அடுத்ததாக, ஒருவர் ஊர்ல இருந்து, ஒரு ஊர்ல ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டுக்கு போய் பயணம் செய்யறாங்க, அங்க போய் பணம் சம்பாதிச்சுட்டு வராங்க. அதனால நிறைய இழக்கிறாங்க, சொந்த வாழ்க்கையில இழக்கிறாங்க. அதோட சேர்த்து அவர்கள் அந்த ஊருக்கு என்ன செய்யறாங்க, லைப்ரரி கட்டி இருக்கிறாங்க. அந்த லைப்ரரி அவ்வளவு பிரமாதமா இருக்கு பாக்குறதுக்கு. அது ஒரு அசலான லைப்ரரி இல்ல, அங்க இருக்கிற ஒரு லைப்ரரி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த லைப்ரரியில் எப்போதுமே ஆட்கள் இருந்துகிட்டே இருக்காங்க, படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது நம்ம ஊர்ல இருக்கிற பாழடைஞ்ச இருளடைஞ்ச நூலகமா இல்லை. ஒவ்வொரு தடவையும் அங்க நீங்க காட்சி வைக்கும் போதும் யாரோ ஒருத்தர் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது பெரும்பாலும் இளைஞர்களாக இருக்காங்க. அதை யோசிக்காம அதை வைக்க முடியாது. அப்போ அங்க அப்படி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு ஆவணம். அதாவது ஊரை விட்டு வெளியில போறவங்க, சம்பாதிக்கிறவங்க தன்னுடைய ஊருக்கு என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவங்க லைப்ரரி கட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். பிறகு நிறைய பெண்கள் வராங்க. சேட்டன் சொன்ன மாதிரி இதற்கு முன்பு அந்த அந்த பெண்கள் சொன்னாங்கல்ல, எல்லாரையும் அழுமூஞ்சியா காட்டியிருக்காங்க. அந்த வருத்தம் எனக்கும் உண்டு. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த நுணுக்கமான நகைச்சுவை இருக்குதுல்ல, அது எல்லா பாட்டிகளுக்குமே அங்க இருக்குது அப்படின்னா கூட அவர்கள் தங்களை வெளிப்படுத்துறது, அவங்க அத்தனை வாழ்க்கையை பார்த்துட்டு வந்துட்டாங்க. எதுவுமே அவங்களுக்கு பெரிய, எத்தனை பெரிய துயரமா இருந்தாலும் அவங்க அதை ஒரு நகைச்சுவையா தான் அவங்களால வெளிப்படுத்த முடியும். ஆனா இன்னொரு பக்கம் அதே பெண்கள், வீட்டுல எதுவுமே பேசாத ஒரு பெண்,
யூசுஃபருடைய அம்மாவினுடைய குரல் எழும்பவே இல்ல படத்துல. நிலோஃபரினுடைய குரல கடைசியா தான் நம்ம கேட்கிறோம். அதுவரைக்கும் அந்த குரலையே நம்ம கேட்கல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறத தவிர. அதன் பிறகு ஒரு அவங்களுடைய சித்தியினுடைய இது. அவங்க ரொம்ப அமைதியா இருந்து பின்னாட்கள்ல தான் அவங்க பேசுறாங்க. அதுவும் குடும்ப விஷயத்த மட்டும் தான் பேசுறாங்க. இப்போ ஒரு தலைமுறை வருது. ஒரு பொண்ணு வரா. அவங்க அப்பா போய் கேட்குறாரு. "நீ சொல்லுமா, நீ சொன்னா தான் கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன்னு" சொல்றாரு. இது ஒரு பெண் படிக்கிறதுனால வந்த மாற்றமா மட்டும் நான் பார்க்கல. இது எதனால வந்த மாற்றம்னா, அவரு நீங்க சொன்ன மிக முக்கியமான பாயிண்ட். ஆசிஃப் அவர்கள் சொன்னது. நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு, அங்க உள்ள கலாச்சாரத்த நீங்க இங்க கொண்டு வரும் பொழுது, பெரிய இறுக்கம் நிலவுது அப்படிங்கிறத அவர் சொல்றார்ல. அவங்களுடைய அப்பா வெளிநாட்டுக்கு போகாதவர். அந்த அந்த இவங்களுடைய அப்பா, அந்த பொண்ணுடைய அப்பா. அதனால அவருக்கு தெரியுது தன்னுடைய பொண்ணுகிட்ட கேட்டு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றது. இப்படி ஒரு தகப்பனை அதுல காட்டினது, இப்படியும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஆவணம். இங்க வந்து பெண்களை அடக்குமுறை பண்றாங்க. அவர்கள வந்து புர்கா போட்டுட்டு தான் வெளியில அனுப்புறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இன்று பேசிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில், இல்லை இப்படி சமத்துவம் கொடுக்கிற, பெண்களிடம் எல்லாவற்றையும் கேட்டு சொல்கிற, பெண்கள் லீட் எடுக்கிற, ஆளுமையாக இருக்கிற குடும்பங்கள் எல்லா சமூகத்தையும் போல எங்கள் சமூகத்தையும் உண்டு. இந்த சமூகத்திலயும் உண்டு அப்படின்னு சொன்னது மிக முக்கியமான ஒரு ஆவணம் இந்த படத்துல. ரொம்ப எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்த எல்லோருமே சொன்னீங்கல்ல, நான் கண் கலங்கினேன் சில இடத்துலன்னு. நான் ரொம்ப மனம் குமுறின ஒரு இடம், அழுத ஒரு இடம் என்ன அப்படின்னா, அந்த மயில்வாகனன் கதாபாத்திரம் இருக்குதுல்ல. ஏன்னா எங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க ரம்ஜானுக்கு எங்களுக்காக வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொண்டு வருவாங்க. இந்த கொடுமையெல்லாம் நாங்கள் அவங்கள படுத்திருக்கோம். வெஜிடபிள் செஞ்சு கொண்டு வருவாங்க. இங்கே நம்ம வீட்டில் ஏதாவது தீபாவளி பண்டிகையோ ஏதாவது நடந்ததுன்னா, சாமி முன்னாடி வச்சதை மற்ற மதத்துக்காரங்க எடுத்துக்க மாட்டாங்க. அது அவர்களுடைய நம்பிக்கை. நம்ம ஒன்றும் தவறா எதையும் சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால என்னுடைய அம்மா முதல் நாளே செஞ்சு அவங்க கிட்ட சொல்லி கொடுப்பாங்க. இது சாமிக்கெல்லாம் வைக்கல, நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்காக செஞ்சோம். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கிற ஒரு மரியாதையும் மதிப்பும் அளவு கடந்த அன்பும். ஏன் அவங்களுக்காக உட்காந்து செய்யணும்? முந்தின நாள் உட்காந்து ஏன் அவங்களுக்காக ஒரு பாய் வீட்டில் எதுக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொடுக்கணும்? இது ஒரு அன்பு, இது ஒரு மதிப்பு, இந்த மரியாதை. இத ஒரு இத்தனை வருஷ காலம் நாம தமிழ் சினிமால ஒரு ஃப்ரெண்டு, அதாவது ஒரு ஹீரோவை நல்லவனா காட்டுறதுக்கு அவனுக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரன் இருக்கான். அவன் மத நல்லிணக்கத்தை வந்து அவன் வச்சுக்கிறான் அப்படின்னு தானே நம்ம இத்தனை வருஷம் காட்டணும். இந்த படத்துல காட்டிட்டு போவோமே, இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, அவர் வந்து ஒரு வேறு சமயத்தை சேர்ந்தவரா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் காட்டிட்டு போவோமே. அதுல அவர் வந்து பின்னாடி நிற்பார். அது வரைக்கும் வந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஏன் இவர் வரல, இவருடைய இறப்புக்கு வந்திருக்கணுமே, ஏன் காட்டலன்னு என் மைண்டுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கு எங்க போனார்னு. ஆனா நான் எதிர்பார்க்காத சமயம் அந்த அந்த இதை பொத்திட்டு அழுதுகிட்டே வந்து கடைசி கைப்பிடி மண் அவர் தான் போடுவார். நான் உண்மையா கலங்கிட்டேன் அந்த இடத்துல. எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இடம். அப்போ யாரோ ஒருத்தர் பின்னாடி சொல்லுவாங்க, "எப்பா அவர் வரட்டும்ப்பா, அவங்க 2 பேரும் தான் தாயும் பிள்ளையுமா பழகினாங்கங்கிற" மாதிரியான ஒரு அதற்கு ஈக்குவலான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இது அந்த எந்த பகுதியாக இருந்தாலும் அடுத்தடுத்த தெருவில் இருக்கிறவர்கள் எத்தனை நல்லிணக்கத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவாக நான் அதை பார்க்குறேன். இந்த படம் ஒரு மனித உணர்வுகளை சொன்னது. அது எல்லாம் கடந்து அது எல்லாருமே பதிவு பண்ணிட்டீங்கிறதுனால இத்தனை ஆவணங்களை இந்த படம் நமக்கு சொல்லியிருக்கு. இன்னொன்று, இந்த படம் இந்த கூட்டம் இந்த படத்தை பற்றி பேசும்போது எல்லாம் ஒருவர் கூட இது போர் அடிக்குதுனோ, இந்த படம் எங்களுக்கு நல்லா இல்லைன்னு ஒருத்தர் கூட சொல்லலை. மாறா இந்த படத்துக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்ச காரணத்துல ஒன்று என்ன தெரியுமா? எனக்கு பக்கத்து தெருவில் இருக்கிறாங்க, எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்காங்க, எனக்கு நண்பனா இருக்காங்க, எனக்கு தோழியா இருக்காங்க. ஆனா அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நான் இதுவரைக்கும் எதுவுமே தெரிஞ்சுக்காம இருந்திருக்கிறேங்கிற ஒரு குற்ற உணர்வு தான் வந்தது. அந்த குற்ற உணர்வு நல்லுணர்வாக மாற்றிய ஒரு படமும் கூட இது. மீரா கதிரவன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.